இஸ்லாமியர்களை முஸ்லிம் லீக் அடக்க வைத்து விட்டது. திமுக கிட்ட திமுகவுடைய சிறுபான்மை அணியாக முஸ்லிம் லீக் செயல்படுது. என்னடா இதுக்கு மேல இஸ்லாமிய மக்கள் உனக்கு ஓட்டு போடணுமா? இல்ல இந்த இஸ்லாமிய கட்சிகள் இவனுக்கு ஜால்ரா போட முஸ்லிம் லீக்னு மனிதநேய மக்கள் கட்சின்னு அரசியல் புரோக்கர்கள், அரசியல் தரகர்கள். இந்த ஜவாஹிருல்லா, இந்த காதர் மொய்தீன் வெக்க சூடு சொன்ன இல்லையா ஜவாஹிருல்லா? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். 2019 சீட்டு தரல, ஆதரிச்சிங்க, சரி தொலைஞ்சு போது ஒரு தேர்தல். 2021 தெளிவா சொல்லிட்டான், உதயசூரியன் சின்னத்துல போட்டிடுறா போட்டியிடு, இல்லைன்னா உனக்கு சீட்டு கிடையாதுட்டான். ஒண்ணும் இல்லாத தள்ளு போன கன்னியாகுமரியை தாண்டா இப்படி ஒரு கட்சி இருக்குதான்னு கேட்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு 10 சீட்டு ஒதுக்கி இருக்கிறான். இந்த தமிழ்நாடு முழுமைக்கும் கட்டமைப்பு வச்சிருக்கிற, தமிழ்நாடு முழுமைக்கும் சேவைகள் செய்யற, தமுமுக வச்சு ரத்தம் கொடுக்கிற, ஆம்புலன்ஸ் ஓட்டுற, எல்லாரும் செய்யற. ஆனா உனக்கு ஒரு சீட்டு ஒதுக்கலடா மானங்கட்ட ஜவாஹிருல்லா. இதுக்கு மேலே இந்த கூட்டத்தில் நீங்க இருக்கணுமா? எதுக்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த இஸ்லாமிய இயக்கங்களுக்கு என்ன வேலை? திமுக கிட்ட காசை வாங்கணும், இஸ்லாமியர்கள் கிட்ட ஓட்டை வாங்கி கொடுக்கணும். இதுக்கு பேர் புரோக்கர் வேலை இல்லாம வேற என்ன வேலை? நான் 10 வருஷமா கேட்கிறேன். பேசுறாங்களே பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும். பரதேசிகளா பிஜேபியை உள்ள கூட்டிட்டு போனதே நீங்க தானே. 2001 தேர்தலுங்க, பிஜேபிக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிற்கு சட்டமன்றத்திற்கு போனது திமுக கூட்டணி கட்சியில தானே. கூட்டணி கட்சியாக இருந்து அவனுக்கு நீ, உனக்கு அவனு, எதை வேணா மன்னிச்சிடலாம்டா. இந்த மனநோயாளி பைத்திய ஹெச் ராஜாவை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக பத்தியா, அதை ஒரு நாளும் தமிழ்நாடு மன்னிக்காது. திமுக கட்சியில உயர் பதவிகள்ல எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க? அப்ப சிறுபான்மை மக்களுடைய, இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலர் நாம் தமிழர் கட்சியா திமுகவா? யோசிச்சு பாருங்க. இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, எல்லா சமூக மக்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்த ஒற்றை கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உதாரணத்திற்கு நாடு, எங்க அக்கா பாத்திமா பர்கானா, எங்க அண்ணா ஹுமாயூன், எங்க அண்ணா வகாபு, பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். எங்க அண்ணா சல்மானு, என் தங்கச்சி அனீஸ், எல்லாரும் எடுத்து பாருங்க. இப்படியான அங்கீகாரம் எங்க கிடைக்கும்? நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் அது சாத்தியம். மத்திய சென்னை தொகுதி அதிகமாக இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு தொகுதி. ஒரு இஸ்லாமியராக நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் 1967 திமுக ஆட்சிக்கு வந்துச்சுங்க. 2024 இன்னைக்கு வருஷம் 70 கடந்து போச்சு, 50 கடந்து போச்சு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த 50 வருஷத்துல இஸ்லாமியர்களுக்கு திமுக செய்த ஒரே ஒரு நன்மை இப்ப வரலாம். புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு திமுக காரன் சபை அளவுல இங்க விவாதிக்க வரலாம். நான் கேட்கிற ஒரே ஒரு நன்மை நீ எடுத்து காட்டு. நான் திமுக ஓட்டு போடுறேன், நீ நம்பிட்டு இருக்கிற சிறுபான்மையினுடைய பாதுகாவலர்னு சொல்லையா. 8% ஓட்டு திமுக வாரி வாங்கிட்டு போதும் வாங்கிட்டு இருந்து. உனக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்துருக்குதா? உனக்கான அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்துருக்குதா? திமுக கட்சியில உயர் பதவிகளில் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க? நான் கேட்கிற 2019 பாராளுமன்ற தேர்தல், பாஜக உள்ள வந்துடும், திமுக ஓட்டு போடு. திமுக ஓட்டு போடலைன்னா பிஜேபி உள்ள வந்துடும், நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலைன்னா பிஜேபி உள்ள வந்துடும். இப்படின்னு எல்லாம் பேசி ஓட்டு வாங்குறல்ல. எல்லா இஸ்லாமியர்களும் ஓட்டு போட்டாங்கல்ல. 2019 திமுக சார்பில் நிறுத்தப்பட்ட இஸ்லாமிய வேட்பாளர்கள் எத்தனை பேர்? 39 தொகுதியில தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 40 தொகுதி. எத்தனை தொகுதி இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்குன? ஒரு தொகுதி கூட கிடையாது. திமுக சார்பில் நிறுத்தப்பட்ட ஒரு இஸ்லாமியர் கூட கிடையாது. ஆனா 39 தொகுதியில நாம் தமிழர் கட்சி 5 இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தியது. அப்ப சிறுபான்மை மக்களுடைய, இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலர் நாம் தமிழர் கட்சியா திமுகவா? யோசிச்சு பாருங்க. திமுகவுல அரசியல் அங்கீகாரம் யாருக்கு இருக்கு? காகிதமில்லத் காலத்துல இருந்து உழைக்கிறாங்க திமுகவுக்கு இஸ்லாமிய. ஆனா இஸ்லாமியர்களுக்கான அங்கீகாரம் திமுகவில் இருக்குதா? எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில்? திமுகவில் எத்தனை மாநில பொறுப்பாளர்கள் இஸ்லாமியர்கள்? இதுவரைக்கும் திமுகவுடைய பொதுச் செயலாளராக ஒரு இஸ்லாமியர்கள் வந்ததுண்டா? திமுகவுடைய தலைவர் பொறுப்பு ஒரு முறையாவது, துணை தலைவர் பொறுப்பு ஏதாவது இஸ்லாமியர்களுக்கு கொடுத்ததுண்டா? திமுகவுடைய பொருளாளராக, துணை பொதுச் செயலாளராக எத்தனை பேர் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க? என்ன கொடுப்பான் உனக்கு? சிறுபான்மை அணியில பொறுப்பு கொடுப்பான். இந்த அரசியல் கட்சிகளுடைய சூழ்ச்சியே இந்த சிறுபான்மை அணிதான். திமுக சிறுபான்மை அணியில மாவட்ட செயலாளர், திமுக சிறுபான்மை அணியில தொகுதி செயலாளர். எதுக்காக சிறுபான்மை அணி? சிறுபான்மை அணியில உனக்கு ஒரு பொறுப்பை தந்துட்டோம்னா கட்சியினுடைய பொது பொறுப்புல உனக்கு அங்கீகாரம் தர தேவையில்லை. சிறுபான்மை அணின்னு ஒதுக்கி விட்டுறலாம். இந்த சிறுபான்மை அணின்ற ஒரு அணியை வைத்து அந்த மக்களை ஏமாற்றாத ஒற்றை கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்டா.
எல்லா கட்சியிலையும் மைனாரிட்டி விங் வச்சிருப்பான், மைனாரிட்டி மோர்ச்சா சிறுபான்மை அணின்னு வச்சிருப்பான். அது சிறுபான்மை அணின்னு வச்சு அந்த பொறுப்பை கொடுத்து ஏமாத்தாமல் கட்சியினுடைய அதிகார மட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர்களாக, பாசறையினுடைய பொறுப்பாளர்களாக இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, எல்லா சமூக மக்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்த ஒற்றை கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உதாரணத்திற்கு நாடு, எங்க அக்கா பாத்திமா பர்கானா, எங்க அண்ணா ஹுமாயூன், எங்க அண்ணா வகாபு, பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். எங்க அண்ணா சல்மான், எல்லாரையும் எடுத்து பார்த்துக்கலாம். என் தங்கச்சி அனீஸ், எல்லாரும் எடுத்து பாருங்க. இப்படியான அங்கீகாரம் எங்க கிடைக்கும்? நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் அது சாத்தியம். இந்த தேர்தலில் பார்க்கறதுல போறோம். 2024 திமுக சார்பில் எத்தனை இஸ்லாமியர்கள் போட்டியிட போறாங்கன்னு இதுவரைக்கும் எங்களுடைய அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் இதுவரைக்கும் முழுமையடையல. அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் 3 பேர் இஸ்லாமியர்கள் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோமே. சிரிச்சு பாருங்க. என்ன கொடுத்துச்சு திமுக? என்ன சொல்லி நீ ஆட்சிக்கு வந்த? என்ன வாக்குறுதியை கொடுத்து நீ இஸ்லாமிய மக்கள்கிட்ட ஓட்டு கேட்ட? எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜமாத்தாக சென்று பள்ளிவாசலாக சென்று ஸ்டாலின் பேசினாரே, அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைக்கான தீர்மானம் திமுக வந்துச்சுன்னா போட போறோம், அந்த சிறைவாசிகளுடைய விடுதலை நாங்கள் சாத்தியப்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்து தானே இஸ்லாமிய மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குற நீ. ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து இன்றைக்கு 2.5 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. என்ன செஞ்சிருக்கு இது வரைக்கும்? இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செஞ்சிருக்குதா? இஸ்லாமிய சிறைவாசிகளை நீ விடுதலை செய்யவில்லை என்பதை கடந்து அவர்களுடைய விடுதலைக்கு நீ தடையாக இருக்கிற, விடுதலைக்கு நீ எதிராக இருக்கிற. ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் நீ தீவிரவாதியாக சித்தரிக்கிற. உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு அந்த சிறைவாசிகள் ஜாமீன் கோரி, விடுதலை கோரி இல்ல, ஜாமீன் கோரி மனு போடுறாங்க. அதுல போயிட்டு இந்த அயோக்கிய அரசு, திமுக அரசு மனு போடுது, பதில் மனு. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சிறைவாசிகள் சிறைக்கு செல்லும் போது எந்த மனநிலையோடு இருந்தார்களோ அதே மனநிலையோடு தான் இப்போதும் இருக்கிறாங்க. இந்த சிறைவாசிகள் சிறைக்குள்ளாக அலைபேசி பயன்படுத்துறாங்க. இவங்களை வெளியே விட்டா இவர்களால மற்ற சமூக மக்களுக்கும் பாதிப்பு, மற்ற சமூக மக்களால இவர்களுக்கும் பாதிப்பு. அதனால இவர்களை விடுதலை செய்ய கூடாது என்று அபிடவிட் போட்டியா இல்லையா நீ? பதில் மனு தாக்கல் பண்ணியா இல்லையா நீ? சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஹையஸ்ட் ப்ரொஃபைல், ஹையஸ்ட் பெய்டு லாயரான முகுல் ரோஹத்கி ஒரு வாய்தாக்கு அவர் போய் யுவர் ஆனர் மை லார்ட் அப்படின்னு சொன்னார்னா 45 லட்சம் ஃபீஸ். எவ்வளவு? 45 லட்சம். அந்த முகுல் ரோஹத்கியை வைத்து பதில் மனு போட்டியா இல்லையா? அயோக்கிய பயிர்களா நீங்களா? இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர்கள், ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர். எத்தனை அஃபிடவிட்டுங்க? 4 அஃபிடவிட்டுங்க. அப்ப இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையில உனக்கு என்ன அக்கறை இருக்குது? உள்ள பிடிச்சு போட்டது யார்? முதல்ல அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை என்று ஸ்டாலின் பேசினாரே, அந்த அப்பாவிகள் சிறைக்கு செல்வதற்கு காரணம் யாரு? அந்த அப்பாவிகள் சிறை செல்வதற்கு காரணம் ஸ்டாலினுடைய அப்பன் கருணாநிதி. அந்த அப்பாவிகளை கோயம்புத்தூர் கலவரத்திற்கு பிறகாக கைது செய்து உள்ளே அடைத்தது ஐயா கருணாநிதி. இஸ்லாமியர்கள் எந்த அடிப்படையில் திமுக ஓட்டு போட முடியும்? பேசுறாங்களே பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும். பரதேசிகளா பிஜேபியை உள்ள கூட்டிட்டு போனதே நீங்க தானே. தமிழகத்தில் ஒண்ணுமில்லாத பிஜேபியை ஒன்றாக்கியது, சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக, எல்லாமாகவும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டிலிருந்து பெற்றுக் கொடுத்தது திமுக, அண்ணா திமுக, இந்த கட்சிகள் தானே. 2001 தேர்தலுங்க, பிஜேபிக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிற்கு சட்டமன்றத்திற்கு போனது திமுக கூட்டணி கட்சியில தானே. கூட்டணி கட்சியாக இருந்து அவனுக்கு நீ, உனக்கு அவனு ஓட்டு கேட்டு அனுப்புறது நீ தானே. எதை வேணா மன்னிச்சிடலாம்டா. இந்த மனநோயாளி பைத்திய ஹெச் ராஜாவை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக பத்தியெல்லாம் அதை ஒரு நாளும் தமிழ்நாடு மன்னிக்காது. அந்த பெருமை எல்லாம் யாரைக்கு சேரும்? தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், இந்த கட்டுமர கருணாநிதி தான் சேரும். ஹெச் ராஜாவை சட்டமன்ற உறுப்பினராகிறது எல்லாம். ஹெச் ராஜா வந்தால் கட்சியிலேயே மதிக்க மாட்டாங்கன்றதை கடந்து அந்த வீட்டிலேயே மதிக்க மாட்டாங்க, பெத்த பிள்ளைங்களே மதிக்காது. இந்த பைத்தியம்ன்றது வேர்ல்டு நோன் ட்ரூத், இது உலகம் அறிந்த உண்மை. அந்த பைத்தியத்தை சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு போய் அந்த மனநோயாளியை
ஆக்கின பெருமை எல்லாம் அவருக்கு தான் சேரும். ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு வாஜ்பாய்க்கு முட்டு கொடுத்தது. குஜராத்தில் 2002 3000 இஸ்லாமியர்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டதை நியாயப்படுத்தியது. அதனுடைய தொடர்ச்சியாக மோடி ஆட்சி அதற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் பாராளுமன்றத்தில் வந்தபோது அதற்கு எதிராக வாக்களித்த அந்த தீர்மானத்தை தோற்கடித்தது எல்லா பெருமையும் ஐயா கருணாநிதி தான் சார். இந்த நம்புறீங்களா நீங்க? பழனி பாபா தான் தெளிவாக சொன்னார், கருணாநிதிக்கு எதிராக கொள்கை கூட்டணி எல்லாம் அவன் தன்னுடைய சுய நலன் வந்துட்டான்னா சில்க் ஸ்மிதா ஆதரவு குஷ்புவா கூட கூட்டணி கூட வைப்பான்டான்னு அன்றைக்கு காரி துப்பிட்டு போயிட்டார் பழனி பாபா. இந்த ஆள் நம்பிட்டு தெரியுறீங்களா? என்ன பிரதிநிதித்துவம் இஸ்லாமியர்களுக்கு? 8%. 60 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துற நீ? 2 அமைச்சர், அதில் ஒன்றை இப்போ பிடுங்கிட்டாங்க. ஆவடி நாசர் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரே ஒருத்தர் இஸ்லாமியர்ன்ற போர்வையில் சுற்றிட்டு இருக்கிற யாரு? செஞ்சி மஸ்தான். அவர் சாதாரண செஞ்சி மஸ்தான் இல்லை, செஞ்சி மஸ்தான் கன்னி ராசி அக்னி நட்சத்திரம். இஸ்லாமியர் போர்வையில் நாம் தமிழர் கட்சிக்கு சொல்றான் மதம் ஆக்குது, மதம் அது கருவாப்பசின்னு. டே, நாம் தமிழர் கட்சியில இஸ்லாமியன் இஸ்லாமியனாக, கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக, அந்தந்த சமய நம்பிக்கையை கொண்டவர்கள் அந்தந்த சமய நம்பிக்கையோடு பயணிக்க முடியும் என்பதற்கு ஆகச்சிறந்த சான்று நாங்க தான். நான் 2 வருஷம் என் கல்லூரி படிப்பு படிக்கிற வரை நாம் தமிழ் கட்சி அலுவலகத்தில் தான் தங்கி இருந்தேன். ஐவேளை தொழுகை நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் நான் தொழுது இருக்கேன். 2 வருஷம் இருந்தேன். 2 வருஷம் நோம்பு, 30 நோம்பு நாம் தமிழ் கட்சியுடைய சாப்பாடை சாப்பிட்டு தாண்டா நான் நோம்பு பிடிச்சேன். இஃப்தார் அந்த கஞ்சி குடிச்சது நாம் தமிழ் கட்சியுடைய சாப்பாடை சாப்பிட்டு தாண்டா. எங்க இருந்துச்சு மதமாற்றம்? உண்மையான மதமாற்றத்தை செய்யக்கூடிய கட்சி திமுக. செஞ்சி மஸ்தான் பாரு, கோயில் கோயிலா போறாப்ல. இவன் இஸ்லாமியன? நான் கேட்கிறேன். அப்ப இஸ்லாமியர்களுக்கு பேருக்காவது ஒரு பிரதிநிதி செஞ்சி மஸ்தான். சரி, 8% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரே ஒரு பிரதிநிதி. ஆனா கருணாநிதி குடும்பத்துல ஸ்டாலின் வீட்டுல மட்டும் 2 அமைச்சர். என்ன கணக்கு இது? வீட்டு மெம்பர் 10 பேரு, 10 பேருக்கு 2 அமைச்சர் நீ வச்சிருக்கிற. ஒட்டுமொத்த 60 லட்சம் மக்களுக்கு நீ ஒரே ஒரு ஆளை தருவீனா என்ன பிரதிநிதித்துவம் இது? அப்ப அரசியல் ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, உன் கட்சியிலையும் சரி, ஒன்னத்திலையும் நீ பிரதிநிதித்துவம் தர மாட்ட. வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே எங்க மக்களை நீங்க ஊருகா சரக்குக்கு ஊருகா தொடுற மாதிரி நீ தொடவா அப்படின்னா என்னடா? இதுக்கு மேலே இஸ்லாமிய மக்கள் உனக்கு ஓட்டு போடணுமா? இதுக்கு மேலேயும் இஸ்லாமிய மக்கள் உனக்கு ஓட்டு போடணும் நீ நம்புறிய? செஞ்சு பாருங்க. இல்லை, இந்த இஸ்லாமிய கட்சிகள் இவனுக்கு ஜால்ரா போட முஸ்லீம் லீக்னு, மனிதநேய மக்கள் கட்சின்னு, அரசியல் புரோக்கர்கள், அரசியல் தரகர்கள். இந்த ஜவாஹிருல்லா, இந்த காதர் மொய்தீன் வெக்க சூடு சொன்னேன் இல்லையா? ஜவாஹிருல்லா உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். 2019 சீட்டு தரல, ஆதரிச்சிங்க, சரி தொலைஞ்சு போது ஒரு தேர்தல். 2021 தெளிவா சொல்லிட்டான், உதயசூரியன் சின்னத்தை போட்டிடுறேன்னா போட்டியிடு, இல்லைன்னா உனக்கு சீட்டு கிடையாதுட்டான். ஜவாஹிருல்லாவும் சமதும் போட்டிக்கிட்டாங்க. உதயசூரியன் சின்னத்தில் திமுக வேட்பாளராக போட்டிக்கிட்டாங்க. இப்போ 2024 வந்து போச்சு. ஒன்றும் இல்லாத தள்ளு போன கன்னியாகுமரியை தாண்ட இப்படி ஒரு கட்சி இருக்குதான்னு கேட்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு அண்மையில் வந்த செய்தி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 10 சீட்டு ஒதுக்கி இருக்கிறான். இந்த தமிழ்நாடு முழுமைக்கும் கட்டமைப்பு வச்சிருக்கிற, தமிழ்நாடு முழுமைக்கும் சேவைகள் செய்யற, தமுமுக வச்சு ரத்தம் கொடுக்கிற, ஆம்புலன்ஸ் ஓட்டுற, எல்லாரும் செய்யற. ஆனா உனக்கு ஒரு சீட்டு ஒதுக்கலடா மானங்கட்ட ஜவாஹிருல்லா. இதுக்கு மேலே இந்த கூட்டணி நீங்க இருக்கணுமா? எதுக்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? எதுக்காக இயக்க ஆரம்பிச்சீங்க? சுய அடையாளத்தோடு நாங்கள் அரசியல் அங்கீகாரத்தை பெறுவோம். இஸ்லாமியர்களை முஸ்லீம் லீக் அடக்க வைத்து விட்டது திமுக கிட்ட. திமுகவுடைய சிறுபான்மை அணியாக முஸ்லீம் லீக் செயல்படுது. இவர்களுக்கு மாற்றாக சொந்த அங்கீகாரத்தோடு, சொந்த அடையாளத்தோடு சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் நாங்கள் செல்வோம் என்று வாய்க்கூசாமல் சொல்லிட்டு வந்தீங்களே மானங்கட்ட ஜவாஹிருல்லா, மானங்கட்ட மனிதநேய கட்சியை சார்ந்தவர்களே, இன்றைக்கு ஒரு சீட்டும் இல்லைன்னு ஊறுகாய் தொடுற மாதிரி தொடுறானே, இதற்கு மேலும் அந்த கூட்டணியில் நீங்க இருக்கணுமா? செஞ்சு பாருங்க. நான் சொன்னதுக்கு இப்ப ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அரசியல் புரோக்கர்கள், தரகர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்ன ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? இந்த இஸ்லாமிய இயக்கங்களுக்கு என்ன வேலை? திமுக கிட்ட காசை வாங்கணும், இஸ்லாமியர்கள் கிட்ட ஓட்டை வாங்கி கொடுக்கணும். இதுக்கு பேர் புரோக்கர் வேலை இல்லாம வேற என்ன வேலை? நான் 10 வருஷமா கேட்கிறேன், சொல்லுங்க.
அப்ப என்ன உனக்கு கொள்கை இருக்குது, என்ன உனக்கு கோட்பாடு இருக்குது, இதற்கு நேரா திமுக போய் சேர்ந்துரு. எதுக்கு உனக்கு தனி கட்சி, ஊருக்கு தனி கொடி, உனக்கு தனி அலுவலகம், உனக்கு தனி தொண்டை, உனக்கு தனி மாவட்ட செயலாளர், அவனுக்கு ஜால்ரா போட நார அல்லக்கை, எதுக்கு திமுக போய் சேர்ந்துரு. அப்ப தரகர்களாக, புரோக்கர்களாக, ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் ஜால்ரா போடக்கூடியவர்களாக இன்றைக்கு மாறி நிற்கிறாங்களே.